ஒரு காட்டிலே ஒருபுறம் ஒரு சிங்க கூட்டம், மறுபுறம் கழுதை கூட்டம். கழுதை கூட்டத்திற்கு சிங்கம் தலைமை தாங்குகிறது, சிங்க கூட்டத்திற்கு கழுதை தலைமை தாங்குகிறது. இதிலே எது வெற்றி பெறும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? நிச்சயமாக அந்த கழுதை கூட்டம் தான். காரணம், அந்த கழுதை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது ஒரு சிங்கம். ஒரு கூட்டத்தினுடைய தலைவனினுடைய பண்பு எதுவாக இருக்கிறதோ அதுதான் அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தினுடைய பண்பாகவே மாறுகிறது. எனில் ஒரு தனி மனிதனினுடைய பண்பு, தலைமை பண்பு துளிர்விடும் முதல் இடம் அவனுடைய குடும்பம்தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் புறநானூற்றினுடைய பார்வையிலே தான் ஈட்டிய செல்வத்தை தன் குடும்பத்தோடு மட்டுமல்லாமல் வறியவர்களுக்கும் வாரி வழங்கி கொண்டாடக்கூடிய அந்த ஈதல் பண்புதான் ஒரு குடும்ப தலைவனுக்கான சிறந்த அழகு. அடுத்ததாக, வகுப்பறையிலே நட்போடு தனது தோழர்களையும் நல் வழியில் வழிநடத்தக்கூடிய அந்த தலைமை பண்புதான் ஒரு வகுப்பறை தலைவனுக்கு அழகு. போர் படையை பொறுத்தமட்டில் தன்னுடைய படையை பின்னிறுத்தி தன்னை முன்னிறுத்தி தன்னுடைய புறமுதுகை காட்டாமல் முன்னே சென்று வெற்றி வாகை சூடக்கூடிய அந்த வீர பண்புதான் ஒரு படை தலைவனுக்கு அழகு. அப்படியெனில் ஒரு அரசியல் தலைவனுக்கு எது அழகு? 1977 ஆண்டு ஆட்டுக்கார அலமேலி என்ற திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவுக்காக அந்த படத்திலே நடிக்க வைக்கப்பட்ட அந்த ஆட்டினை சாலை ஓரமாக தமிழகம் முழுவதுமாக கொண்டு செல்லுகிறார்கள். அந்த ஆட்டை காண்பதற்காக மக்கள் ஆரவாரத்தோடு சென்று பின்பு காயமடைந்து வீடு திரும்புகிறார்கள். இது குறித்து கவி அப்துல் ரஹ்மான் அவர்கள் குறிப்பிடுகையில் கூறுகிறார், ஆடு என்னவோ கம்பீரமாக தான் நின்று கொண்டிருக்கிறது, ஆனால் பாவம் இந்த மக்கள் தான் மந்தைகளாய் மாறி போயின என்று. இது வெறும் ஆட்டை பற்றிய கவிதை அல்ல, நம் நாட்டை பற்றிய கவிதை. ஒரு அரசியல் தலைவனுக்கு எது அழகு என்றால் அது அவன் திரையில் பார்க்கும் போது கிடைக்கக்கூடிய ஆரவாரத்தில் அல்ல, களத்தில் அவன் காட்டக்கூடிய பொறுப்புணர்வில் இருக்கிறது. தன்னுடைய மக்களை எல்லாம் பாதுகாப்பாக கண்ணியமாக கொண்டு செல்லும் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதை உணர்ந்து செயல்படுவதுதான் ஒரு சிறந்த அரசியல் தலைவனுக்கு அழகு. ஒரு நாட்டினுடைய தலைவனுக்கு எது அழகு? தன்னுடைய மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து சாதி சமய வேறுபாடற்ற ஒரு சமத்துவமான கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் என அனைத்திலும் அவர்களை மேம்படுத்தி எல்லா வகையிலும் லஞ்சம் ஊழலற்ற ஒரு மேம்பட்ட நாட்டை உருவாக்குவதுதான் ஒரு நாட்டினுடைய தலைவனுக்கு அழகு. இதுவன்றி காந்தியடிகள் கூறக்கூடிய அகிம்சையை பின்பற்றுவது ஒரு தலைவனுக்கு அழகு. பெரியார் கூறக்கூடிய சமூக நீதியை பின்பற்றுவது ஒரு தலைவனுக்கு அழகு.